ஹalleluya. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? ஆலயத்துக்கு போகணும்ல? ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு கர்த்தருடைய நாளுங்க. இந்த வருஷத்திலே இது கடைசி ஞாயிற்றுக்கிழமை. டோன்ட் மிஸ் இட். போவதற்கு முன்னே ஒரு சிறிய தியானம் செய்வோம். ஒருவேளை உங்களுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா நீங்க போயிட்டு வந்த பிறகு கூட பார்க்கலாங்க. வந்து வசனத்தை கேளுங்க. ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே எமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வருஷம் எல்லாம் காத்தப்பா 52வது ஞாயிற்றுக்கிழமைக்கு எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த வருஷ கடைசிக்கு வந்திருக்கிற எங்களை ஆண்டவரே, இன்னும் சில நாட்களில் சித்தமானாலும் வருகை தாமதித்தால் இன்னொரு புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்க நாங்கள் ஆயத்தப்படுகையிலே அப்பா, எங்கள் இருதயங்களை சரி செய்து கொள்ள, உடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள, எங்கள் முன்பிருக்கிற கொஞ்சம் நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஏதாவது நீங்க கொஞ்சமாவது உங்க விஷயங்களை நீங்க உணர்ந்து கொண்டீங்களா? இந்த வருஷ கடைசியில் இருக்கிற நாம் ஏதாவது நின்று கொஞ்சம் ஆலோசனை செய்கிறோமா? எவ்வளவு பேர் நீங்க நிச்சயமா சொல்ல முடியும், இந்த வருஷத்தில் 52 ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்துக்கு சென்றேன் என்று? நிச்சயமா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதித்தே இருப்பார். இந்நேரத்துக்கு குறைந்தது நமக்கு முன்பு இருக்கிற இந்த புதிய வருஷத்திலாவது இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்து, ஆண்டவரே, இந்த வருஷத்திலே நான் அநேக ஞாயிற்றுக்கிழமைகளை இழந்து விட்டேன். சின்ன சின்ன தடைகளுக்கே, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கே நான் ஆலயத்துக்கு போகவில்லை என்று உணர்ந்து கொண்டால், நீங்க மனம் திரும்பினால், ஆண்டவரே என்ன மன்னியுங்க என்று கேட்டால், ஆண்டவர் உங்களை மன்னித்து புதிய வருஷத்திலே இன்னொரு 52 ஞாயிற்றுக்கிழமைகளை நமக்கு கொடுக்க அவர் விரும்புகின்றார். தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது நம்ம பரீட்சித்து பார்க்கணும். இந்த வருஷ கடைசியில பாடல்கள் மூலமாய் நாம எச்சரிக்கப்படும் பொழுது, வசனம் மூலம் நாம கடிந்து கொள்ளப்படும் போது, நம் இதயத்தின் நிலை வெளியரங்கமாகும் பொழுது, நம் இதயத்துக்கு தேவனுடைய வசனத்தை பொருத்திக் கொள்வது, ஒத்துக்கொண்டு பலவீனங்களை, குறைகளை, பிழைகளை, தவறுகளை, மீறுதல்களை மனம் திரும்புவது ரொம்ப அவசியங்க. இதே அழுக்கோடு, இதே தோல்வியோடு, இதே சிக்கல்களோடு இன்னொரு புதிய வருஷத்தில் பிரவேசித்தாலும் கேலண்டர் மாறுவதனால மட்டும் எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. உங்க இதயம் மாறும்போதுதான் அந்த புதுமையை நீங்க அனுபவிக்க முடியும். எரேமியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், 2 தவறுகளை செய்தார்கள். 2 தான் செய்தோமா நாம? ஐயோ, எத்தனை விஷயங்கள்ல நாம எத்தனையோ குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறோம். கட்டளையை மீறுகிறதை செய்து கொண்டிருக்கிறோம். பிழைகளை நாம செய்கிறோம், பாவம் செய்கின்றோம், அக்கிரமங்களை செய்து கொண்டிருக்கிறோம். என்னங்க, எத்தனை விஷயங்கள்ல நம்ம குற்றம் உள்ளவர்களா இருக்கிறோம். இந்த வருஷ கடைசியில நம்ம ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து, அன்று யோபை போல என் அக்கிரமங்கள் எத்தனை, என் பாவங்கள் எத்தனை, என் மீறுதல்களை எனக்கு உணர்த்தும் என்று செபித்து, நம்முடைய பாவங்களுக்காக நாம மனஸ்தாபப்பட்டு அவைகளை அறிக்கை செய்தா ஆண்டவர் மன்னிப்பாரு. இன்னொரு புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது பழையது ஏதும் இந்த புதிய வருஷத்துல இல்லாமல் ஆண்டவருக்கு சாட்சிகளாக வாழ முடியும். என்ன அந்த 2 குற்றங்கள் என்றால் 2 பிரிவுகளா இருக்கு. 2 குற்றங்கள் என்றால் அதுல திரும்ப ABCD போல அநேகமான நிறைய பிட்ஸ் இருக்கும், நிறைய பார்ட்ஸ் இருக்கும், நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். அதுல 2 முக்கியமான குற்றங்கள் என்ன என்றால், கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்னவென்றால், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். நான் ஒரு ஊற்று என்கிறார் ஆண்டவர். ஊற்று. என்னை விசுவாசிக்கிறவனுடைய அவன் இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஊற்றுகள் புறப்படும். என்னங்க ஊற்றுனா தெரியுமா? இந்த ஊற்று என்றால் தண்ணீர். அந்த காலத்துல ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு கிணறு இருக்கும், அல்லது ஊரிலே ஒரு மூலையிலே ஒரு பெரிய கிணறு இருக்கும். அதுல நிறைய ஊற்றுகள் இருப்பதனால எவ்வளவு பேர் அதுல தண்ணி கொண்டு சென்றாலும், எத்தனை முறை தண்ணீர் எடுத்தாலும், எந்த நாளுக்கு அந்த நாள் அதுல இருக்கக்கூடிய தண்ணீர், அந்த ஊற்று ஊறிக்கொண்டே இருக்கும். ஆகவே அந்த கிணறு வற்றி போகாது. எவ்வளவு பேர் தண்ணீர் குடித்தாலும், எத்தனை நாள் குடித்தாலும் இன்னும் அதுல ஊறிக்கொண்டே இருக்கும். சாதாரண கிணறே.
பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஜீவ தண்ணீர் ஊற்றென்று. வெறும் தண்ணீர் அல்ல, ஜீவ தண்ணீர். அல்லேலூயா! ஜீவனை கொடுக்கிற வாழ்க்கை. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவன் என்றைக்கும் தாகமாயிரான் என்று அந்த சமாரிய ஸ்திரீயோடு சொன்ன அவர் கொடுக்கக்கூடிய ஜீவ தண்ணீர், அவர் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள், அவர் கொடுக்கும் மன திருப்தி, அவர் செய்கிற அற்புதங்கள், அவருடைய உதவி, அவருடைய துணை எவ்வளவு பெரியதோ இலவசமாய் கொடுக்கிறார் நமக்கு. குடி தண்ணீரை கூட வாங்கி குடிக்கிறோம் இன்றைக்கு. ஒன்றும் வாங்கினால்தான் நமக்கு கிடைக்குது இல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல காற்றை கூட வாங்க வேண்டுமா? பணம் கொடுத்து வாங்கி மாட்டிக்கொள்ள வேண்டும். ஆக்சிஜனை வாங்க வேண்டுமா? சுற்றுச்சூழல் கெட்டு போவதனால இப்போதே அநேகருக்கு லங்ஸ் வியாதிகள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வந்து கொண்டிருக்கு. இலவசமாய் தேவன் கொடுத்தார், நாம கெடுத்துக்கொண்டோம். தேவன் கொடுத்த ஜீவ தண்ணீரை, தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை, நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன் என்கிற வார்த்தையை நாம நம்பாமல் மருந்துகளும் மாத்திரைகளும் அது இது என்று நமக்கு இருக்கிற கெமிக்கல்ஸோடு பலவிதமான ஆகாரங்களை சாப்பிட்டு கொண்டு நம்முடைய ஆரோக்கியத்தை இன்னுமாய் கெடுத்து கொண்டிருக்கிறோம். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். இரண்டாவது, தண்ணீர் நிற்காத தொட்டிகள் ஆகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். நீங்க வேண்டாம், உங்க ஜீவ தண்ணீர் வேண்டாம் என்று தேவனை விட்டு விட்டுட்டாங்க. நாங்க டேங்க் கட்டி கொள்ளுவோம், வாட்டர் டேங்க் கட்டி கொள்ளுவோம் என்று நாங்க டெக்னாலஜியை பயன்படுத்தி தண்ணீரை குழாய்களின் வழியாக எங்க வீட்டுக்குள்ள எடுத்துக்கொள்ளுவோம். அவ்வளவுதானே இன்றைக்கு இந்த கார்பரேஷன் குழாயில இருந்து நம்ம வீட்டுக்குள்ள வருகிற தண்ணீர், அதுல எத்தனை வித வியாதிகள் இருக்கோ. ஒரு இடத்துல ஒரு கண்டாமினேஷன் நடந்தால், ஒரு டிரைனேஜ் வாட்டரும் இந்த தண்ணீரும் கலந்ததென்றால், இனி பாருங்க, அந்த பகுதியில் இருக்கிற எல்லாருக்குமே நோய்கள் தான். சுத்தமான தண்ணீரை ஆண்டவர் கொடுத்தா அதுல கெமிக்கல்ஸ் போட்டு, குளோரின் போட்டு, இதை போட்டு, அதை போட்டு பியூரிஃபை செய்தோம் என்று நினைக்கிறாங்க. ஆனா அந்த தண்ணீர் நம்முடைய உடலுக்கு, நம் சரீரத்துக்கு, நம்ம தோலுக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவோ நஷ்டத்தை உண்டாக்குகிறது. வாட்டர் ரொம்ப முக்கியங்க. சரீரத்துல நமக்கு எத்தனையோ % வாட்டர் தான் இருக்கு. ஒரு நாளும் தண்ணீர் குடிக்கணும். நம்ம சுத்திகரித்துக் கொள்ள வாட்டர் அவசியம், தண்ணீர் வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், நான் சுத்தமான தண்ணீர்களை கொடுக்கிறவர். எப்போதுக்கப்போ ஃப்ரெஷ் வாட்டர். ஜீவ தண்ணீர் என்றால் இட்ஸ் ஃப்ரெஷ் வாட்டர், நாட் ஸ்டாக்னன்ட் வாட்டர். எவ்வளவு நல்ல தண்ணியா இருந்தாலும் அப்படியே தேக்கி இருந்தா அதுல பாசி பிடித்துருங்க, அது கெட்டு போய்விடும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த நாளுக்கு அந்த நாள் நான் உனக்கு ஜீவ தண்ணீரை தருவேன் என்றால் நீ வேண்டாம் என்று. தண்ணீர் நிற்காத தொட்டிகளை வெட்டி கொள்ளுகிறாங்க, கட்டி கொள்ளுகிறாங்க, வாங்கி கொள்ளுகிறாங்க. என்னவாங்க? தண்ணீர் நிற்காத தொட்டிகளாம். அப்படின்னா அது எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் அது நிரம்பாது. அதுக்கு கிராக்ஸ் இருக்கு என்று அர்த்தம், அதுல கேப்ஸ் இருக்கு என்று அர்த்தம். எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் அது நிரம்புவதில்லை. எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் நிற்காது. நீ எந்த பிரயாசம் பட அவசியம் இல்லாமல் எப்பொழுதுக்கு அப்போது ஃப்ரெஷ் வாட்டர் உனக்கு தருகிறேன் என்றால் அது வேண்டாமாம். நீ உன் சொந்த திட்டங்களின்படியா, சொந்த அபிப்பிராயங்களோடு நீயே தொட்டிகளை உண்டாக்கி கொண்டு உனக்கு இஷ்டமான தண்ணீரால் நிரப்பிக் கொள்கிறாய். அதுல ஒரு சொட்டு கூட மீறுவதில்லை. காரணம், தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகள் நீ செய்து கொள்ளுகிறாய். எவ்வளவு உண்மைங்க இது! தேவன் கொடுப்பது நிரந்தரமானது, மனிதன் சம்பாதித்துக் கொள்வது தற்காலிகமானது. தேவன் கொடுப்பது என்றைக்கும் இருக்கும், மனிதன் செய்து கொள்வது தீர்ந்து கொண்டே இருக்கும். என்னங்க, அந்த விதவையின் பானையிலே அந்த மாவு குறைந்து போகல, களையத்துல எண்ணெய் தீர்ந்து போகல. எந்த நாளுக்கு அந்த நாள் உற்பவித்துக் கொண்டே இருக்கிறது. அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். நீ ஒரே முறையா எதையாவது சம்பாதிக்கலாம் என்று நினைக்கிறாய் தவிர, எத்தனை பேர் அப்படி சம்பாதித்து வைத்துக் கொண்டவர்கள் அந்த விளைச்சலை வெள்ளம் வந்து அடித்துக் கொண்டு போவது, பூச்சிகள் தின்று விடுவது, எலிகள் வந்து நாசம் செய்வது என்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை பாதுகாப்பாய் காத்துக் கொள்ளுவேன், என்னை நம்பு. யெகோவா ஈரே, உனக்கு எப்பொழுது எது வேண்டுமென்றாலும் I am there. ஆபத்திலே நான் உன்னை தாங்கிக் கொள்ளுவேன்.
நீ கூப்பிட்டால் உனக்கு மறு உத்தரவு கொடுக்கிற அளவுக்கு உனக்கிட்டே இருப்பேன். நான் எல்லாவற்றையும் உனக்கு செய்து கொடுப்பேன். நீ எனக்கு பிள்ளையானவன், எனக்கு பிரியமானவன், நீ என் பிரியமானவள். நான் உன்னை ரத்தம் கொடுத்து வாங்கியிருக்கிறேன். ஆகவே உன்னை போஷித்துக் கொள்ளுவேன், உன் தேவையெல்லாம் சந்திப்பேன். நான் உன்னை நேசிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருந்தா எனக்கு நீங்க வேண்டாம், எங்க இஷ்டமே செய்து கொள்ளுவோம். நாங்க எங்களுக்கு தேவையான தொட்டிகளை வெட்டி கொள்ளுவோம். எங்களுக்கு தேவையான வாட்டர் பாட்டிலை வாங்கிக் கொள்ளுவோம். இந்த வாட்டர் பாட்டில்ல பிளாஸ்டிக் கண்டென்ட், அதிலே பிளாஸ்டிக் இருக்கிறதுனாலே அந்த தண்ணீர் குடிக்கிறவங்களுக்கு அநேக வியாதிகள் வர வாய்ப்பு இருக்கு என்று இப்பொழுது கண்டுபிடிக்கிறாங்க. பானை தண்ணீரே நல்லது என்று சொல்லுகிறாங்க. மனிதன் அவன் ஏதோ மேன்மையா இருக்கலாம் என்று இருப்பதையும் இழந்து போவதை பார்க்கிறோங்க. தேவன் கொடுக்கும் சமாதானத்துக்காக விரும்பாமல் உலகம் தரும் சமாதானத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருக்குள்ள எவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் மதுவினால் வெறி கொள்ளாமல் ஆவியால் நிரம்பியிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். மது எதற்கு குடிக்கிறாங்க? ஏதோ நிம்மதியா ரிலாக்ஸ் ஆகும்னு குடிக்கிறாங்க. ஆனால் தேவ ஆவினால நிரம்பின மனிதன் எவ்வளவு திருப்தியா, எவ்வளவு ஆனந்தமா, எவ்வளவு சமாதானமா இருப்பான் என்பது உணர்ந்து கொள்ளுகிறதில்லை. ஆண்டவரை நேசித்து அவருக்காக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நாம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கும். இதோ இந்த வருஷம் முழுவதும் உங்க வாழ்க்கையை ஒருமுறை திரும்பி யோசித்து பாருங்க. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இதோ டிசம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் நீங்க சம்பாதித்த சம்பாதியம்லாம் எங்க இருக்கு சொல்லுங்க? எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். பேங்க்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு சொல்லுங்க? அநேகர் சொல்லுவாங்க, நிறைய பேலன்ஸ் இல்லைங்க, எங்களுக்கு பேலன்ஸ் இருக்கு என்னவென்றால் கடன் இருக்கு, கிரெடிட் கார்டு பில்ஸ் இருக்கு. இந்த வருஷம் எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டும் ஞாயிற்றுக்கிழமை கூட ஆலயத்துக்கு போகாமல் வேலை செய்து சம்பாதித்த சம்பாத்தியம் எல்லாம் புகையா போயிடுச்சு, வட்டிக்கே போயிடுச்சு, மருந்துகளுக்கே போயிடுச்சு, என்னங்க ஆபத்துகளுக்கே சரியா போச்சு. நிற்காது நீ சம்பாதித்தது தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாவிட்டால். நீ காலமே எழுந்து சாயங்காலம் வரைக்கும் சம்பாதித்தாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாவிட்டால் உனக்கு திருப்தியும் இல்லை. நீ சம்பாதித்த சம்பாத்தியம் எல்லாம் கிழிந்த பையில போட்டது போல போய்விடும். வாழ்நாள் எல்லாம் பிரயாசப்படுறாங்க, என்ன சாதிக்கிறாங்க? சமாதானமா வாழ்கிறாங்களா? சந்தோஷமா வாழ்கிறாங்களா? நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிடுறாங்களா? குடும்பத்தோட நேரம் செலவிட முடியுதா? யோசித்து பாருங்க. தேவன் உன்னோடு இருக்கும்போது உனக்கு வேலையே இல்லை. கர்த்தர் உன் வேலைகளை செய்வார். உன் வேலை சுமையை அவர் மேல சுமத்து. உனக்கு வேலை அது ஒரு சுமையாகவே இருக்காது. கர்த்தர் இல்லாத போது இரவெல்லாம் பிரயாசப்பட்டோம் நாங்க, ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல என்று பேதுரு சொன்னது போல் வலை போட்டார்கள் எடுத்தார்கள், போட்டார்கள் எடுத்தார்கள், போட்டார்கள் எடுத்தார்கள். எவ்வளவு முறை வலை போட்டாலும், எவ்வளவு பிரயாசப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எதுவுமே கிடைக்கலங்க. ஆண்டவரின் வார்த்தையின்படி போட்ட பொழுது, உம்முடைய வார்த்தையின்படி போடுகிறேன் என்று போட்ட பொழுது பிடிக்க கூடாத அளவுக்கு விஸ்தாரமான மீன்களை பிடித்தாங்க. ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய ஆண்டவரை பிடித்துக் கொள்ளு. தொட்டிகளே அல்ல, ஆர்டிபிஷியலா இந்த உலகத்தில் இருக்கிற பொருள் செல்வங்களே அல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பேக்கடு ஃபுட் அல்ல. இந்த இயேசு கிறிஸ்து கொடுப்பதோ ஜீவ தண்ணீர். இது நீங்க நல்ல தண்ணீரை நிறைவா குடித்தா எப்பொழுதுக்கு அப்பொழுது நச்சுகள் உங்களுக்குள்ள இருந்து வெளியேறும். ஆகவே நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. இந்த புதிய வருஷத்துல ஆண்டவரே உம்மை விட்டு நான் தொட்டிகளை வெட்டி கொண்டாலும், வேலைகளை செய்து கொண்டாலும், என் சொந்தமாக ஏதாவது நான் செய்து கொண்டு சந்தோஷப்படலாம் என்று, திருப்தியா இருக்கலாம், சம்பாதிக்கலாம் என்று நினைத்தேனே தவிர, என்னை ஆசீர்வதிக்கிற, என் தேவைகளை சந்திக்கிற, நேசிக்கிற உம்மை மறந்தேன் ஆண்டவரே, என்ன மன்னிங்க என்று மனஸ்தாபப்பட்டால் ஆண்டவர் இந்த புதிய வருஷத்துல தம்முடைய பெரிய காரியங்களை செய்வாருங்க. என் ஜனங்கள் 2 தவறுகளை செய்திருக்கிறார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளை தங்களுக்காக வெட்டி கொண்டு பாடுபடுகிறார்கள். உங்க பாடுகள் போக வேண்டும் என்றால் இந்த புதிய வருஷம் ஆசீர்வதிக்கப்பட உங்க குற்றங்களை, உங்க பாவங்களை, உங்க அக்கிரமங்களை, உங்க பலவீனங்களை உணர்ந்து அதை அறிக்கை செய்து மனம் திரும்பி ஜெபிங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் அவைகளை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மை நீதியும் உள்ளவருமா இருக்கிறார்.
ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இன்னொரு முறை உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். இந்த வருஷ கடைசியில அப்பா, இந்த வருஷமெல்லாம் எங்களால் எதையும் சாதிக்க முடியவில்லை, சம்பாதிக்க முடியவில்லை, சமாதானமாக வாழ முடியவில்லை. ஆண்டவரை விட்டு விட்டு செய்த முயற்சியெல்லாம் வீணாய் போனதென்று யார் யார் உணர்ந்து மனம் திரும்புகிறார்களோ அவர்கள் நிலையை உணர்ந்து உங்க சமூகத்துல ஜெபிக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை நீர் சந்தியும் ஆண்டவரே. இது முதற்கொண்டு உம்முடைய ஆசீர்வாதங்களை கொடுங்க. உம்மை விசுவாசிக்கிறவர்களின் இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று புறப்படும் என்ற வார்த்தைகள் ஒவ்வொருவர் பேரிலும் நிறைவேற உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாருங்களே நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டுமானால் 8939801234க்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க, வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. இன்றைக்கும் சண்டே தமிழ் சர்வீஸை லைவ் கொடுக்கிறோம். ஒரு பகுதியை உங்களுக்கு நாங்கள் லிங்க் ஷேர் பண்ண வாஞ்சியோடு இருக்கிறோம். உங்களுடைய ஆலயத்துக்கு சென்று கர்த்தரை ஆராதிங்க. உங்களுக்கு அனுகூலமான நேரத்துல இந்த லைவுடைய வார்த்தைகளிடம் கேட்டு ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளை காலையில இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.